மணி காமிக்ஸ். மகளுக்கு பிறந்த நாள். அன்று என் மகள் தேன்மொழிக்கு பிறந்த நாள். பகலில் நாங்கள் வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடினோம். இரவு நட்சத்திர ஹோட்டலில் உணவு அருந்த வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டு என்னிடம் கேட்க சரி என நானும் சம்மதித்தேன். அன்று இரவு குடும்பத்தோடு அங்கு இருந்த ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு உணவு அருந்த சென்றோம். முன்பதிவு செய்த சொகுசு இருக்கையில் அமர்ந்தோம். அப்போது செயற்கையான பணிவுடன் ஒரு உணவு பரிமாறும் நபர் வந்தார். அச்சிட்ட ஒரு உணவு பட்டியலை அவர் தந்துவிட்டு சென்றார். என் மகள் அதில் எதையோ பார்த்து ஆர்டர் செய்தாள். அது இத்தாலி உணவாம். முதலில் மக்கரோனி ஒரு பிளேட், அல்ஃபோ ஸ்டார் ஒரு பிளேட், கிராஃபிட் ஒரு பிளேட், வெஜிடபிள் பீஸா, சிக்கன் பர்கர் என ஆர்டர் செய்தாள். எதுவும் நம் நாட்டு உணவு இல்லை. நான் உணவு பட்டியலை பார்த்தேன். அதில் இட்லி, தோசை இல்லை. மனைவிக்கும் எனக்கும் எதுவும் பிடிக்கவில்லை. 2 பேரும் 2 வெஜிடபிள் சூப் வாங்கி குடித்தோம். அவ்வளவு வாயில் நுழைய முடியாத இத்தாலி உணவுகளை பாதி கூட சாப்பிடாமல் அப்படியே வைத்து விட்டாள் மகள். எங்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஆக வந்த பில் 2000. டிப்ஸ் கொடுத்து வீடு வந்து சேர்ந்தோம். அது இத்தாலி உணவாம். நான் பல நாடுகள் சென்று பல உணவுகள் அருந்தினாலும் எதுவும் நம் நாட்டு உணவுக்கு ஈடாகுமா என நினைப்பவன். வீடு வந்ததும் பயங்கர பசி எனக்கு. ஃப்ரிட்ஜை திறந்தேன். அதில் காலையில் சமைத்த பழைய சோறு கஞ்சி வைத்திருந்தாள் மனைவி. அதை ஆசையுடன் எடுத்தேன். கொஞ்சம் வெங்காயத்தை மனைவியை உரிக்க செய்து வாங்கி குடிக்க சோற்று நீரை மாற்றி சோற்றை உப்பு சேர்த்து நன்றாக விரவி பிடித்து வெங்காயத்துடன் சாப்பிடத் தொடங்கினேன். ஆஹா, என்ன ருசி! ஆனந்தத்துடன் ரசித்து சாப்பிட்டேன். அதை பார்த்து கொண்டிருந்த என் மகள் கேலியாக அப்பா என்றாள். மகளே, இது அமுது தெரியுமா என்றேன். கஞ்சியும் மோரும் கலந்தால் அது காடி. நீர் கலந்த சோறு கஞ்சி. அதுபோக தயிர் சோறு, எலுமிச்சை சோறு, தக்காளி சோறு, நெய் சோறு, கொழிஞ்சோறு, புளிசோறு, ஊன் சோறு என எத்தனை வகை இருக்கிறது தெரியுமா? 40க்கும் மேல தேன் சொட்டும் சுவையுடன் உடலை காக்கும் அரிசி உணவுகள் இருக்கு. இதை விட்டுட்டு நீ மட்டும் அல்லாமல் மக்களும் நூடுல்ஸ், பர்கர், பரோட்டா என்று காலை உணவை உண்டு உடலை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நம் முன்னோர்கள் உண்ட உணவு உடல் நலத்தை கெடுப்பதில்லை. மகளே, தமிழ் மொழி போல் அதற்கும் தரணியில் ஒரு இடம் உண்டு. சத்தான உணவை நாம் உண்ண வேண்டும். அதை நீ எப்போதும் மறக்காதே. நாம் பழக வேண்டும் இட்லி, தோசை, இடியாப்பம், பழைய சோறு, வெங்காயம் என்று. ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு ருசி. தமிழ் மொழி போல நம் உணவுக்கு தரணியில் ஒரு இடம் உண்டு. என்னாலும் மறக்காதே. யாவருக்கும் அதை எடுத்து சொல்லாமல் இருக்காதே. மகள் கை கொட்டி சிரித்து விட்டு வாயை திறந்து காட்ட ஒரு கவளம் சோறு அவளுக்கு ஊட்டினேன். ருசியாக இருக்குப்பா என்று சொல்லி மறுபடியும் சிரித்தாள் என் மகள்.